4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வகுப்பு. வெள்ளிக்கிழமை காலையில் டீச்சருடைய கிளாஸ். அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, A4 ஷீட்டை எல்லா பிள்ளைகளுக்கும் கையில் கொடுத்து 30 பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்து, நான் சொல்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கன்னாங்க. சரி டீச்சர், என்ன தலைப்பு தெரியுமா? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன். இதான் தலைப்பு. எல்லாம் எழுதிட்டோம், 1.5 பக்கம் 2 பக்கம். இந்த டீச்சர் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு உட்காடுறாங்க, பேப்பரை எடுத்து திருத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஹையர் ஆஃபீஸர், யார் செக்ரட்டேரியட்டில் சேரில் உட்காந்துங்கிறார். இந்த அம்மா படிச்சுட்டு பொல அழுது. அவர் பார்த்துட்டாரு. ஏம்மா அழற, என்னாச்சே, உன்னை திட்டி எழுதியிருக்கானா? அதெல்லாம் இல்லைங்க. பின்ன ஏன் அழற? இந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தைத்தான் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே? உள்ளங்கையில் எப்பொழுதும் என் அம்மா செல்லை மட்டுமே வைத்துக்கொண்டு சமைக்கும் போதும் சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் சிரிக்கிறாள், பார்த்து பார்த்து சிரிக்கிறாள், பழகும் போதும் அதனிடத்திலே பார்க்க பழகுகிறாள். எதிரில் எத்தனை முறை நான் ஓடினாலும் நின்றாலும் என்னை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை கடவுளே. சொல்லப்போனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். அந்த தெய்வ நிலைக்கு ஒப்பிடக்கூடிய இந்த குழந்தையை அவள் ஒரு நாளும் தொட்டதில்லை கடவுளே. எப்பொழுதும் தொட்டு கொண்டிருக்கிற செல்லாக என்னை நீ மாற்றிவிட்டால் நான் என் தாயின் உள்ளங்கையிலேயே இருப்பேன் அல்லவா கடவுளே. அலுவலகம் முடிந்து 5 மணிக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு அவசரமாக ஆஃப் பண்ணி வைத்திருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு ஊர் உலகமெல்லாம் பேசுகிறாரே தவிர என் எதிரிலே உட்கார்ந்திருக்கிற ஹோம்ஒர்க்கு எழுதி கொண்டிருக்கிற என்னை ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்ப்பதில்லை கடவுளே. என் அப்பாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால், என் அம்மாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளேன்னு அந்த பையன் கட்டுரை எழுதியிருக்காங்க. தாங்கலிங்கன்னா உடனே ஆஃபீஸர் எழுந்தார். அட்ரஸ் எழுந்துருன்னு சட்டையை மாட்டினார். அது நம்ம பையன் தாங்கன்னாங்க.